கியோரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம நியூசிலாந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீரீஸில் வந்து பார்க்க போகிற ரோல் வந்து டியூட்டி மேனேஜர்ஸ், அதாவது டியூட்டி மேனேஜர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட நான் ஒன்று முக்கியமாக சொல்கிறது வந்து இந்த ரோல் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன நீங்கள் கர்வம்னு சொல்ல முடியாத ஒரு பெருமை கலந்த ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு இது. ஏன்னா இது நான் பண்ணுற ரோல் தான். நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி பேசியிருப்பேன். ஸோ நான் வந்து இந்தியாவிலேருந்து நான் நியூசிலாண்டுக்கு வந்தப்போ வந்து நிறைய ட்ராவல் லாக்ஸ் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் அது இருக்குது, நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இட் வாஸ் என்ன சொல்கிறது, இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஐடியாஸ் வந்தது. இந்த மந்த்து வந்து ஒரு புதுசாக ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க. சில கொஷின்ஸ்க்கு வந்து கமெண்ட்டில் நான் ஆன்சர் பண்ணுறேன். சில கொஷின்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ வீடியோவோ எடுத்தால் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு தான் நான் இருக்கேன். முக்கியமாக வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் பற்றி நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் வந்து செல்வான்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கன்னு. ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். நான் உங்களுக்கு வந்து நிறைய கான்டென்ட்ஸு நியூசிலாந்து பற்றி, நியூசிலாந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாம் உங்ககிட்ட உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும்னு சொல்லிட்டு ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். அண்ட் என்ன சொல்கிறது, அதர் கமிட்மெண்ட்ஸ்னால வந்து கெட்டிங் டிலேட். பட் நான் கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகே, கமிங் டு த டாபிக் டியூட்டி மேனேஜர். இந்த டியூட்டி மேனேஜர்னு சொல்கிறது வந்து நான் போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நான் 50% ஒரு வீக்கில் வந்து 50% நான் வந்து கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்டாகவும் 50% டியூட்டி மேனேஜராகவும் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஏன்னா வந்து கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எனக்கு வந்து இந்த நர்ஸுன்னு சொல்லும்போது வந்து நம்ம கிளினிக்கலி ஸோ கிளியர் தரவாக இருக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற நம்புகிறவன் நான். அதனால வந்து ஐ வாண்டட் டு கண்டினியூ த ஜாபை, அதையும் விடக்கூடாது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் நான் பண்ணிகிட்ருக்கனால வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ் இம்பார்ட்டண்ட்டு. என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இது ஆகணும், இது பண்ணணும்னு நம்ம பண்ணுற கனவு தான் நம்ம இன்றைக்கி இப்போ இப்படி இருக்கிறது. நான் அதை எப்போவுமே அது வந்து ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் நம்புறவா அது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் ஒரு என்ஜினியரோ டாக்டரோ ஆகணும்னா லைக் வந்து அது வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதோ 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதோ நம்மளுக்குள்ளே ஒரு ஊர்னா தான் நம்ம அதுக்குள்ளேயே என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி என்னவா இருக்குமோ அது வந்து நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கனவு கண்டதாக தான் இருக்கும். ஸோ எனிவே coming to this again I'm deviating from the topic, sorry. ஸோ டியூட்டி மேனேஜர் வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டியூட்டி மேனேஜர்ன்ற இது வந்து டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக காயின் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக்கல் நர்ஸ் அட்வைசர்னு பண்ணுவாங்க, சில ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிக்கல் நர்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டில் வந்து டிஹெச்பி டி ஃபார் டு ஓரா, இது வந்து ஒரு மௌரி வேர்டு, டீரியோ மௌரி வேர்டு. டி ஃபார் டு ஓரா இது வந்து ஒரு பெரிய அம்பர்லா. இதுக்கடியில் வந்து நிறைய டிஹெச்பிஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நான் அந்த வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டி ஃபார் டு ஓரா பற்றி, டிஹெச்பிஸ் பற்றி, டிஹெச்பிஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஏகப்பட்ட நர்சிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த நர்சிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நர்சஸாக ஆகிறதுக்கு என்ன வேணும், இப்போ லேட்டஸ்ட் 2024 அப்டேட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அதை தவிர்த்து வந்து நான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த டிஹெச்பியில் வந்து கிளினிக்கல் நர்ஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க, சிஎன்எம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா
2 ஷிஃப்ட்ஸ் பண்ணுவாங்க சிஎன்எம்ன்றவங்க. காலையில் 7 AM to 7 PM. இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஷிஃப்ட் வந்து 7 PM to 7 AM. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ பெரிய ஆக்லாண்ட் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் வந்து 3 பேர் சிஎன்எம்மாக ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து மெடிக்கல் கவர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சர்ஜிக்கல் கவர் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆன்சைட், அதாவது இங்கே வந்து நான் கிளினிக்கல் பர்சன், ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லுமே கவர் பண்ணுறது, எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்லாண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்ஸ் வந்து நார்த் ஷோர் ஹாஸ்பிட்டல், அதுவும் டிஹெச்பி தான், ஆனால் நார்த் ஷோர் ஹாஸ்பிட்டலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ், அதாவது காலையில் வந்து 7 o'clockலேருந்து மத்தியானம் 1 o'clock வரைக்கும் ஆப்ரேஷனல் மேனேஜர்ஸ் வந்து மொத்த ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்துப்பாங்க. ஒரு மேனேஜர் இருப்பாங்க. 1 PMக்கு தான் டியூட்டி மேனேஜர்ஸ் டியூட்டி ஆரம்பிப்பாங்க. 1 PM to 9 PM ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் 9 PM to 7 AM ஒரு ஷிஃப்ட்டு. அண்ட் தே கால் தெம்செல்ஃப் அஸ் டியூட்டி மேனேஜர். அங்கே வந்து கிளினிக்கல் நர்ஸ் மேனேஜர்னு கூப்பிட்டாங்க, இங்கே டியூட்டி மேனேஜர். ஆனால் பண்ணுற வேலை எல்லாமே சரியாக அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் டிஹெச்பிஸ் இருக்குது. இது மாதிரி ரிமோட் ஏரியாவுக்கு போனாங்கன்னா கைட்டாயான்னு சொல்கிற ஒரு ஹாஸ்பிட்டலு, இல்லை வேறு ரிமோட் ரீஜன்ஸ் ஆஃப் நியூசிலாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்குவாங்க. காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த அக்விட்டி, அந்த ஹாஸ்பிட்டலோட எவ்வளோ பேஷண்ட் ரேஷியோ, எவ்வளோ நர்சஸ் அண்ட் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ரேஷியோ பொறுத்து தான். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இதே ரோலுக்கு வந்து பேர் வந்து கிளினிக்கல் நர்ஸ் அட்வைசர்னு. ஏன்னா நாங்கள் வந்து 20% வந்து கிளினிக்கலும் பார்ப்போம், 80% வந்து நான் கிளினிக்கல் டாஸ்க்ஸ். கிளினிக்கல்னால் நர்சஸ் இந்த ஃப்ளோருக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா போய் அதுவும் வந்து செய்வோம். ஸோ இதுதான். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நான் பண்ணுற ஷிஃப்ட் பண்ணால் 2 ஷிஃப்ட்ஸ் தான் இருக்குது. வீக்கெண்ட்ஸ், அதாவது சாட்டர்டே சண்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 7 AM to 7 PM, நைட் வந்து 7 PM to 7 AM. அதே மாதிரி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 1 PM to 9 PM ஒரு 8 hours ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் 9 PM to 7 AMன்னு 10 hours ஷிஃப்ட்டு, 2 ஷிஃப்ட் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பொறுத்தும் இது வேரி ஆகும். ஸோ டியூட்டி மேனேஜர்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து நைட்டு 12 hours நான் இது இங்கே ஒர்க் பண்ணுறேன். அதாவது 10 hours ஆன் த வீக் டேஸு, 12 hours ஆன் த வீக்கெண்ட்ஸு நான் பண்ணேன்னா எனக்கு வந்து நிறைய அக்கௌண்டபிலிட்டி, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வார்டில் வந்து ஸ்டாஃபிங் பண்ணுறது, யாராவது சிக்கு கால் பண்ணால் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது அன்பிளான்ட் அட்மிஷன். இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து மோஸ்ட்லி எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பேஷண்ட் ஏதாவது சிக்கானா அவங்கள வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் அனுப்புறது, அதுக்குள்ளே இது. அப்புறம் திடீர்னு பேஷண்ட் வந்து சிக்காயிடுச்சுன்னா யூ நீட் டு ஓப்பன் த தேட்டர்னா ஆன்கால் பீப்புளை கூப்பிட்றது, ஆன்கால் பீப்புளை ஆர்கனைஸ் பண்ணுறது, தேட்டர் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்சிடென்ட், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஹியூமன் ஃபேக்டர்ஸ், கோவங்கள், இமோஷன்ஸ் எல்லாம் வர்றது நியாயம். சில பேஷண்ட்ஸோட ஃபேமிலி, சில நர்சஸ் கிட்ட வந்து ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க. அப்போ வந்து ஐ ஹாவ் டு ஸ்டெப் இன். இப்போ இந்த மாதிரி டியூட்டி மேனேஜர்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் இன் அண்ட் சால்வ் தட் திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ் என்கொயரி, இப்போ வந்து ஃபேமிலி வந்து என்கொயர் பண்ணோம், அது வந்து நம்மளோட ஃபோனுக்கு தான் டைரெக்டாக கால் பண்ணுவாங்கன்னா டேயில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்கவுங்கள ரோல். இப்போ வந்து டியூட்டி மேனேஜர் சொல்லும்போது நிறைய ரோலை சேர்த்து ஒரு ஆள் பண்ணுறது தான். ஏன்னா அதனால அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் சொன்னேன். டீஎஸ்கலேஷன், சில வாட்டி வந்து நிறைய நேரத்தில் வந்து சில பேர் வந்து ரூடாக இருந்திருக்காங்க, சில பேர் வந்து ஆஃப்டர் விசிட்டிங் டைம் முடிச்சுட்டு நான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து கரெக்டான கம்யூனிகேஷன் வந்து முக்கியம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியம்னா ஆன்கோயிங் எஜுகேஷன், அதாவது உங்களுடைய கண்டினியூயிங் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நான் ரொம்பவும் பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். ஏன்னா வந்து நம்ம படித்த இப்போ ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு, ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு, இல்லை ஒரு PhD எதாவது பண்ணிவிட்டு நீங்கள் அதோட உங்களோட எஜுகேஷன் நிற்கிறது கிடையாது. நீங்கள் வேலை பண்ணும்போது எவ்ரி சிங்கிள் டே வந்து நீங்கள் வந்து உங்களோட கண்டினியூயிங் எஜுகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு டியூட்டி மேனேஜருக்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து எஜுகேஷன் பண்ணுறேன், லைக் டீச்சிங் அண்ட் ஸ்டஃப். அது மாதிரி சில பேர் வந்து ராஸ்டர் பண்ணுவாங்க. இன்னும் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் டீம். டியூட்டி மேனேஜர் ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருக்கும்போது சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய திங்ஸ், அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயோட தேட்டர் லிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு இதை பொறுத்த வரைக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாறும்.
ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் வந்து நீங்கள்லாம் எதிர்பார்க்குறது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதும் கூட சேலரி. இந்த கிளினிக்கல் நர்ஸ் அட்வைசருக்கு, கிளினிக்கல் நர்ஸ் மேனேஜருக்கு, டியூட்டி மேனேஜர் இவங்க எல்லாமே வந்து இட் காயின்ட் அஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்டாக இருந்தாலுமே வந்து தி கம் அண்டர் த சேம் அம்ப்ரெல்லா. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சேலரின்றது வந்து இது வெரி ப்ரைவேட், வெரி பர்சனல் அண்ட் வெரி கான்ஃபிடென்ஷியல். மோஸ்ட்லி நீங்கள் யாரை கேட்டாலுமே வந்து இங்கே சேலரி வந்து சீக்கிரத்தில் சொல்லிட மாட்டாங்க. ஈவன் ஐ டோன்ட் திங்க் நம்ம ஊர்லேயும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு. ஸோ நீங்கள் ஆனால் இந்த சேலரி வந்து நியூசிலாண்ட் வந்து எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இன்டெகிரிட்டி வந்து எல்லாமே கிளியர் கட்ட, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். நீங்கள் நியூசிலாண்ட் நர்சஸ் ஆர்கனைசேஷன் NZNO வெப்சைட்டில் போய் மெக்கா, அதாவது மல்டி எம்ப்ளாயர் கலெக்டிவ் அக்ரிமெண்ட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நர்சஸ்க்கும் எவ்வளோ சேலரி இருக்கும். ஸ்டெப் 1 இருந்தாங்கன்னா என்ன சேலரி, ஸ்டெப் 2 இருந்தால் என்ன சேலரி, சில லெவல்ஸ் இருக்கும். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ நான்லாம் வந்து சீனியர் நர்சஸ் இதில் இருக்கேன். அதில் சீனியர் நர்சஸில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள சேலரி நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து மெக்கான்னு சொல்லுவாங்க, மல்டி எம்ப்ளாயர் கலெக்டிவ் அக்ரிமெண்ட்டுன்னு அதில் போனீங்கன்னா நியூசிலாண்டில் இருக்கிற நர்சஸ் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, நீங்கள் அவங்களோட ஸ்டெப்பு, அவங்களோட லெவலில் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் தான். இப்போ வந்து என்னோட லெவலில் இருக்கவங்க எனக்கு ஜாஸ்தியாக ஒரு பைசா, என்னே லெவலில் இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு ஜாஸ்தியாக பைசா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ இது அதில் வந்து பிரேக்கு என்னெல்லாம் பிரேக் எடுக்கலாம், என்னெல்லாம் வந்து ஒரு நர்ஸோட இது என்ன சொல்கிறது, டியூட்டியில் இருக்க பிரேக்கு, எவ்வளோ லீவ் எடுக்கலாம், இதெல்லாம் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா அதை போய் பார்த்து எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டியூட்டி மேனேஜர்னா வீடியோஸ், அதாவது நிறைய இடத்துல CCTV கேமரா இருக்கும். ஸோ த மேனேஜர்ஸ் வந்து ஹேவ் த ஆக்சஸ் டு த ஃபெசிலிட்டி. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கலாம். பட் வி டோன்ட் இன்வெஸ்டிகேட். இப்போ அவங்க யாரும் என்னன்னு இல்லை, இப்போ ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து முக்கியமாக வந்து ஏன் இந்த டியூட்டி மேனேஜர் பற்றி பேசணும்னா, நம்ம ஊர்லேருந்து டைரெக்டாக இங்கே வந்து டியூட்டி மேனேஜராக இப்போ வேலை பார்க்க முடியும்னா முடியாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா யூ நீட் டு ஹாவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நியூசிலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 97 நர்சிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஒர்க்ட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். முக்கியமான என்னோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் கேர் ICU பேக்ரவுண்ட் தான் நான். ஸோ எனக்கு வந்து மோர் தென் 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 97னா 24 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சீனியர் நர்சஸ் ரோல் பண்ணியிருக்கேன், நிறைய ரோல்ஸ் ஆஃப் நர்சிங் நான் பண்ணியிருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து இந்த வேலை வந்து ஈஸியாக கிடச்சிச்சு. இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ யூ நீட் டு ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நியூசிலாண்டு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே வர உள்ள நர்சஸோட வீசா பற்றியெல்லாம் நான் வந்து நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நியூசிலாண்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்னால வந்து நிறைய இடத்துல வந்து ஜாபை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டில் போயிருந்தீங்கன்னா இருந்தாலுமே வந்து கெரியர்ஸ் அவைலபிள் அண்ட் வெரி என்ன சொல்கிறது வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கெரியர்ஸ் தான் அவைலபிள்னு நான் சொல்லுவேன். ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நர்சஸும் PDRP சப்மிட் பண்ணது, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ரெகக்னிஷன் ப்ரோக்ராம், PDRPன்னு சொல்லுவாங்க. எவ்ரி 3 years வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பேஷண்ட் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் வெரி பென் அண்ட் பேப்பர் பர்சன். நான் எழுதி வைப்பேன். எனக்கு வந்து ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் டைரி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி வந்து என்ன பேஷண்ட் பார்த்தேன், என்னெல்லாம் சேலஞ்சஸ் வந்ததுன்னு. ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் வென் யூ ரைட்டிங் அ போர்ட்ஃபோலியோ. அதை உங்களை பற்றி நீங்கள் அதில் வந்து எழுதணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நியூ நர்சஸாக வரவங்க வந்து இது வந்து நம்ம ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த PDRP வந்து கிடையாது. வேறஸ் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அதுக்கு அகெயின் ACLS சர்டிஃபிகேஷன் ஒவ்வொரு 2 yearsம் வந்து
நீங்கள் வந்து இந்த அட்வான்ஸ் கார்டியக் லைஃப் சப்போர்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணணும். முக்கியமாக வந்து நிறைய ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னது கண்டினியூங் எஜுகேஷன் பண்ணணும்னு நான் சொன்னது. கோலோரெக்டல் எக்ஸ்பீரியன்ஸ், கேஸ்ட்ரோ, கைனி, யூரோலஜி, நியூரோலஜி, ஆன்காலஜி, பிளாஸ்டிக்ஸ், ஹெல்த் அண்ட் நெக். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 90ஸ்லையும் 2Kலையும் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம புக்ஸில் நிறைய ரிலை பண்ணியே நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கம்ப்யூட்டரு, ஃபோனெல்லாம் கையிலே வச்சுருக்கிறதுனால வந்து கூகுளில் போய் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுக்கலாம். எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஒன்று சொன்னோம்னா ஓப்பனாகவே சொல்லலாம், எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோன்னு நான் சொல்ல. இப்போ சிலது வந்து என்கிட்ட கேட்பாங்க, இதை எக்ஸ்பெக்ட் ஒரு மேனேஜராக இருக்கிறனால எல்லாமே தெரியணும்னு. எனக்கு கண்டிப்பாக தெரியாதுன்னு ஓப்பனாகவே நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். இப்போ என்னோட ஸ்டைல் தான் உங்களோட ஸ்டைலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் அ குட் லீடர்ஷிப் குவாலிட்டி, குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸு, உங்களுக்கு கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறம் ஆளுங்கக்கிட்ட பேசுகிறது, ஃபோனில் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெரி கிளியர் கம்யூனிகேஷன் பண்ணணும். ஸோ வந்து அதை வந்து ப்ரொஃபஷ்னலுமாகவும் இருக்கணும். ஸோ வந்து குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம் அந்த டியூட்டி மேனேஜருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து சொன்னது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நர்ஸாக வந்துட்டு இங்கேயே வந்து நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டெப் பண்ணி இந்த லேட்டரில் ஸ்டெப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரோலில் இந்த சின்ன நர்ஸாகவே அப்படியே ஸ்டாக்னேட் ஆகாமல் ஒரு ரோலாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போவுமே இது எல்லா குவாலிட்டிஸையும் பற்றி நீங்கள் வாசிங்க. கண்டினியூங் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் as I told. ஸோ கண்டிப்பாக படிச்சுட்டே இருங்க. ஸோ திஸ் இஸ் இன் அ நட்ஷல் நான் உங்ககிட்ட பேசினேன். இதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. இல்லை உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அண்ட் until we meet, lots of love, stay safe everyone, and bye for now.